வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் வட்டம் சதுப்பேரி பாளையம் ஆண்டலூர் கிராமங்களில் எழுந்தருளியுள்ள தண்ணீரில் தீபம் ஏற்றி ஒளித்தந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் ஆவணி 31/16/2024 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் 10:30 மணி அளவில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானமும் நடைபெற்றது. இன்று இரவு 10 மணி அளவில் ஆரணி சிவா அம்மு நாடக மன்றத்தினால் நாடகம் சிறப்பாக தெய்வீக நாடகம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த விழாவில் சதுப்பேரி கிராமம், சதுப்பேரி பாளையம் கிராமம், ஆண்டலூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு இக்கோயிலை சிறப்புடன் அமைக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக இளைஞர் பெருமக்களுக்கும், இக்கோயிலை உருவாக்குவதற்கு பண உதவி அளித்த, பொருள் உதவி அளித்த, உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும், பக்தர்களுக்கும் கோயில் நாட்டாண்மைதாரர் சார்பாகவும், நிர்வாக குழு சார்பாகவும், விழாக்குழுவினர் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறும் என்றும் கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். பக்தி செய்திக்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் வட்டம் சதுப்பேரி பாளையம் ஆண்டலூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள தண்ணீரில் தீபம் ஏற்றி ஒளித்தந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில், ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் வட்டம் சதுப்பேரி பாளையம் ஆண்டலூர் கிராமங்களில் எழுந்தருளியுள்ள தண்ணீரில் தீபம் ஏற்றி ஒளித்தந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் ஆவணி 31/16/2024 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் 10:30 மணி அளவில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகா அன்னதானமும் நடைபெற்றது. இன்று இரவு 10 மணி அளவில் ஆரணி சிவா அம்மு நாடக மன்றத்தினால் நாடகம் சிறப்பாக தெய்வீக நாடகம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த விழாவில் சதுப்பேரி கிராமம், சதுப்பேரி பாளையம் கிராமம், ஆண்டலூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு இக்கோயிலை சிறப்புடன் அமைக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக இளைஞர் பெருமக்களுக்கும், இக்கோயிலை உருவாக்குவதற்கு பண உதவி அளித்த, பொருள் உதவி அளித்த, உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும், பக்தர்களுக்கும் கோயில் நாட்டாண்மைதாரர் சார்பாகவும், நிர்வாக குழு சார்பாகவும், விழாக்குழுவினர் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறும் என்றும் கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். பக்தி செய்திக்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் வட்டம் சதுப்பேரி பாளையம் ஆண்டலூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள தண்ணீரில் தீபம் ஏற்றி ஒளித்தந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில், ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜா திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்.